இன்னைக்கு பள்ளிக்கூடம் போகிற சின்ன குழந்தைகளுக்கே மனசுல அழுத்தம், டிப்ரெஷன் அப்படி சொன்னா இந்த கதையை எங்க போய்ங்க சொல்றது? நீங்க சொல்லலாங்க, என் குழந்தைய நான் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல போட்டிருக்கிறேன், சிபிஎஸ்சியில் போட்டிருக்கிறேன், மெட்ரிகுலேஷன்ல போட்டிருக்கிறேன், இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் போடுறேன் அப்படி சொல்லி ஒத்த வரையில் சொல்றதா இருந்தா நம்ம எல்லா குழந்தைகளும் அனிமல் ஸ்கூல்ல தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கங்க. இது 1940ஆம் ஆண்டு ஜார்ஜ் ரைவஸ் அப்படிங்கிறவர் எழுதின ஒரு கதைங்க. அவர் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பொறுப்பாக இருக்கும்போது அந்த ட்ரெடிஷ்னலான கல்வி முறை எப்படி குழந்தைகளுடைய அந்த ஒரிஜினாலிட்டியை, அந்த குழந்தைகளுடைய டேலண்ட்டை நசுக்குது அப்படிங்கிறத கண்ணால் பார்த்து எழுதினது தான் அனிமல் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற கதைங்க. ஒரு நாள் காட்டில் பஞ்சாயத்து கூடிச்சுதுங்க. விலங்குகள்லாம் சேர்ந்து ஒரு முக்கியமான தலைப்பில் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, இந்த மனிதர்கள் குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்க, பெரிய பெரிய பள்ளிக்கூடமாக கட்டி வச்சிருக்கிறாங்க, நம்ம குழந்தைகள் படிக்க வேண்டாமா? நம்ம குழந்தைகளுக்கு நீ ஒரு ஸ்கூல் வேண்டாமா? ஆக உடனே நம்ம ஒரு விலங்குகள் பள்ளிக்கூடம் தொடங்கணும் அப்படி சொல்லி ஒரு பள்ளிக்கூடம் தயார் பண்ணாங்கங்க. அந்த விலங்குகள் செய்த மிகப்பெரிய தவறு என்னன்னா, மனிதர்கள் பள்ளிக்கூடம் நடத்துறது போலவே அந்த மெத்தடை காப்பி பண்ண நினைச்சாங்க. ஆக பஞ்சாயத்தில் அறிவிப்பு கொடுத்தாங்க, யாருடைய குழந்தைக்கெல்லாம் ஒழுங்காக ஃபீஸ் கட்ட முடியுமோ அந்த குழந்தைகளை மட்டும் கொண்டு பள்ளிக்கூடத்தில் சேருங்கன்னு சொல்லி. யானை அதனுடைய குட்டியை கொண்டு பள்ளிக்கூடத்தில் சேர்த்துதுங்க, குரங்கு சேர்த்துது, மீன் கொண்டு சேர்த்துது, கழுகு கொண்டு சேர்த்துது, வாத்தம் கொண்டு சேர்த்துது. இந்த 5 அட்மிஷன் தான் முதல் வருஷம். சரி, நம்ம வகுப்பை தொடங்குவோம், எப்படி போகுதுன்னு பார்த்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணலாம் அப்படி சொல்லி நினச்சாங்க. இந்த பாருங்கப்பா, உலகத்தில் குழந்தைகள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் எப்படி 5 பாடம் இருக்குதோ அதுபோல் காட்டில் உள்ள விலங்கு பள்ளிக்கூடத்தில் 5 பாடம் இருக்கும். ஓடுறது, பறக்கிறது, மரம் ஏறுறது, நீந்துறது, பழு தூக்குறது. எல்லா குழந்தைகளும் எல்லா பாடத்தையும் செலக்ட் பண்ணணும். எல்லா பாடத்துலையும் பாஸ் ஆனாதான் பாஸு, ஒரு பாடத்தில் தோத்தாலும் ஃபெயில் தான் அப்படி சொல்லி அப்படியே நமது பள்ளிக்கூட சிஸ்டத்தை காப்பி பண்ணாங்கங்க. குரங்கு குட்டியை ஏன் பெற்றோர் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனாங்கன்னா, வீட்டில் தொல்லை தாங்க முடியலங்க, அங்கே தாவுறான் இங்கே தாவுறான், பள்ளிக்கூடத்துலையாவது போய் அவங்க டிசிப்ளின் படிக்கட்டும் அப்படி சொல்லி அனுப்பி வச்சாங்கங்க. அதுவும் உற்சாகமாக போச்சுதுங்க. நமக்கு தான் மரம் ஏற தெரியும், தாவு தெரியும், சரி போகலாம் அப்படி சொல்லி. முதல் வகுப்பை பார்த்தீங்கன்னா நீச்சல் வகுப்புங்க. குரங்குக்கு கை கால்லாம் ஆடி போச்சுது. ஆசிரியர் கேட்கல, பிடிச்சி குளத்துல போட்டாங்க, நீந்தடா அப்படி சொன்னாங்க. அது பயந்து, ஐயோ இது எனக்கு வரவே செய்யாது அப்படி சொல்லி வீட்டில் போய் அழ ஆரம்பிச்சிடுச்சு. கழுகுடைய கதை பரிதாபங்க. வானம் அளக்கிற ராஜாவா இருக்கிற கழுகை பிடிச்சி கீழே நிறுத்தி வெயிட்டை தூக்க சொன்னாங்கங்க. சிறகை விரிக்காத, மேலே பறக்காத, கீழே நில்லு, இந்த வெயிட்டை தூக்கு. கழுகு பாவங்க அழுதுட்டுச்சு, என்னால் இது தூக்க முடியாது அப்படி சொல்லி அது அழுது, என்ன பறக்க விடுங்க, நான் பறக்கிறது நல்லா பண்ணுவேங்க. ஆசிரியர் விடலைங்க. அது எப்படி பறக்கிறதெல்லாம் நல்லா பறக்கிற, அப்போ இதையும் செய். அப்போ என் கிளாஸை மட்டும்தானே, என் பாடத்தை மட்டும்தானே ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறேன், ஒழுங்காக தூக்கு, சொல்லி தந்தது மாதிரி செய் அப்படி சொல்லி ஒரே அடிங்க அந்த கழுகை போட்டு. வாத்தும் அதே போல தாங்க. வாத்து பரவாயில்ல, கொஞ்சம் நீந்துது, கொஞ்சம் பறக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக ஓடிக்கிட்டு இருந்தது. அதை ஓட்ட வகுப்பில் ஆசிரியர் ரொம்ப கஷ்டப்படுத்தி வேகமாக ஓடுறா சோம்பேறி அப்படி சொல்லி ரொம்ப இம்போசிஷன் குழந்தைகளுக்கு போடுறது போல ரொம்ப தூரம் ஓட வச்சுட்டாங்கங்க. அந்த பிஞ்சு காலு பிஞ்சு போச்சு, ரத்தமாக வருது. அடுத்த நாள் ஒழுங்கு அந்த வாத்தால் நீந்த கூட முடியலை. மீனுடைய கதையை கேட்டால் ரொம்ப காமெடிங்க. மீன் ரொம்ப கான்ஃபிடண்டாக போச்சுது, நீச்சலில் நமக்கு தான் செண்டம், நீச்சலில் நம்மளை விட்டு ஆளே கிடையாது அப்படி சொல்லி தைரியமாக இருந்த மீனை மரம் ஏற சொன்னாங்கங்க. மீனுக்கு மரம் ஏற வரவே இல்லை. ஆசிரியர் சகட்டு மேனிக்கு திட்டுறாருங்க, சோம்பேறி, சொல்லி கொடுக்கறத ஒழுங்கா காதில் வாங்கு, சொல்லி தந்தது மாதிரி செய், மரம் ஏறு அப்படி சொல்லி மிரட்டுறாருங்க. அந்த மீனுக்கு ஒன்றும் செய்ய முடியலை, ஒன்றும் புரியலை. வீட்டில் போய் அழுகுதுங்க. அவங்க சொன்னாங்க, சரி பரவாயில்லடா, உன்னை ஒரு டியூஷனுக்கு அனுப்புகிறோம். சரிதானா, மரம் ஏறுறதுக்கான டியூஷன் அனுப்பலாம், கொஞ்சம் காசு போனாலும் பரவாயில்லை, 5 பாடமும் பாஸ் ஆனாதானே பாஸ்ன்னு சொல்கிறாங்க, மரம் ஏற எப்படியாவது கற்றுக்கலாம், நீ முயற்சி பண்ணு, விடாத அப்படி சொல்லி வீட்லேயும் பயங்கர அழுத்தங்க. அறிவும் சக்தியும் நிறைஞ்ச யானைக்கு பட்ட பேரே வச்சுட்டாங்கங்க, சோம்பேறி அப்படி சொல்லி. பறக்க சொன்னாங்கங்க, கையை தூக்கு, காலை தூக்கு, விரி, அடி, சிறக அடி, பறக்கலாம் அப்படி சொல்லி அறிவு கூர்மையாக இருந்த அந்த யானையை சோம்பேறி, ஸ்லோ லேர்னர், மக்கு அப்படி சொல்லி திட்டி திட்டி அந்த யானை ரொம்ப சோகமாயிடுச்சுங்க. ஆக இந்த யானைக்குட்டி வீட்டில் சொல்லி அழ ஆரம்பிச்சிடுச்சு, நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன், என்னை பள்ளிக்கூடம் அனுப்பாத, எனக்கு பள்ளிக்கூடம் பிடிக்கல அப்படி சொல்லி அந்த பள்ளிக்கூடத்தை வெறுக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்படியே நாட்கள் கடந்து கடந்து போச்சுது. எல்லா விலங்குகளும் பயப்பட்ட அந்த நாள் வந்ததுங்க, தேர்வு நாள், எக்ஸாம் வந்தது. அந்த விலங்குகளுக்கு காய்ச்சல், கை நடுக்கம், எங்கள் மானம் மரியாதைலாம் உன் கையில் தான் இருக்குது, எல்லா பரீட்சையும் பாஸ் ஆகு, பெரிய மதிப்பாக கொண்டு அந்த பள்ளிக்கூடத்தில் ஒன்றை சேர்த்தோம், தோத்துடாத, நாங்கள் யார் கண்ணிலையும் முழிக்க முடியாது அப்படி சொல்லி
பெற்றோருடைய அழுத்தம், ரிசல்ட் வந்ததுங்க. எல்லாரும் எதிர்பார்த்தது போல எந்த விலங்குமே 5 பாடத்துலையும் பாஸ் ஆகலைங்க. பாடத்தில் மட்டும் அந்த விலங்குகள் தோக்கலைங்க. அந்த வருடம் முழுவதும் பள்ளிக்கூடத்தில் கிடைத்த அனுபவங்களால் தன்னம்பிக்கை முற்றுமா சிதைஞ்சி பய உணர்வு வளர்ந்து வீட்டில் பயங்கர பெற்றோரோட பிரச்சனையாகி பெற்றோர் இந்த குழந்தைகளை அடித்து இப்படி அந்த விலங்குகளுடைய வாழ்க்கையே சீரழிஞ்சு போச்சுதுங்க. ஆக நாம் புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு கருத்து இருக்குதுங்க. இங்கே எல்லா குழந்தைக்கும் ஒரே மாதிரி திறமை இருக்கிறது இல்லை, ஒரே மாதிரி புத்தி இருக்கிறது இல்லைங்க. ஆனால் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பறையில் பார்த்தீங்கன்னா 40 குழந்தைகளை கொண்டு அடைக்கிறோம். 40 குழந்தைகளும் 40 திறமைகளோட 40 தனிப்பட்ட அறிவு வகைகளோடு இருக்காங்க. சில குழந்தைகளுக்கு கணக்கு நல்லா வரும், சில குழந்தைகள் மொழிப்பாடம் நல்லா படிப்பாங்க, சில குழந்தைகள் அறிவியல் ஆய்வுகள் நல்லா செய்வாங்க, சில குழந்தைகள் இயற்கையை ரசிப்பாங்க, சில குழந்தைகள் இசைத்துறையில் அதிகமாக இருப்பாங்க, சில குழந்தைகள் நல்லா விளையாடுவாங்க, ஓவியம். ஆனால் இது எல்லாத்தையும் ஒதுக்கி வை. இந்த வகுப்பு என்ன எதிர்பார்க்குதோ அதை மட்டும் நீ செய், எக்ஸ்ட்ரா செய்யாத அப்படி சொல்லி நம்ம குழந்தைகளுடைய அந்த இயல்பாக இருக்கிற இயற்கையான திறமையையும் ஆற்றலையும் அடித்து ஒடுக்கி அந்த குழந்தைகளை ஒரு பொம்மை போல் ஆக்கிடுறாங்க. ஏன்னா இந்த வகுப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பு என்ன செய்யுது அப்படி சொன்னால், எந்த குழந்தையையும் தனித்தனியாக அந்த குழந்தையுடைய திறமை என்ன, அந்த குழந்தைக்கு என்ன பாடம் நல்லா வரும், அந்த குழந்தையுடைய ஆர்வம் என்ன, எதையும் பார்க்கறது இல்லைங்க. ஒரே பாடம், ஒரே பரீட்சை, ஒரே மதிப்பெண். சரியா செய்யலையா அந்த குழந்தைய மட்டம் தட்டுறது, நீ ஸ்லோ லேர்னர் நீ சொல்கிறது, அல்லது நீ ஆவரேஜ் நீ சொல்கிறது, ஒன்றுக்கும் உதவாது நீ சொல்கிறது. நியூரோ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், குழந்தைகளுக்கு வராத ஒரு பாடத்தையோ அல்லது ஒரு திறமையையோ நம்ம அதிகமாக சொல்லி குற்றஞ்சாட்டி அழுத்தம் கொடுக்கும்போது கார்டிசோல், அந்த நெகட்டிவான ஹார்மோன் உடம்பு பூரா சுரந்துருதுங்க. மெமரி சுத்தமாக குறைஞ்சிடும். நல்லா வர்ற பாடத்தை கூட அது ஒழுங்காக படிச்சுக்காது. நல்லா செய்ய வர்ற திறமைகளை கூட அந்த குழந்தையால் செய்ய முடியாது. ஒரு பய உணர்வும் தன்னம்பிக்கையும் குறைஞ்சி அந்த குழந்தை ஒரு மக்கு குழந்தையாகவே மாறி போகுங்க. ஆக இந்த கதையை கேட்குற ஒவ்வொரு பெற்றோரும் நீங்கள் உடனடியாக நிறுத்த வேண்டியது, உங்கள் குழந்தைய மற்ற குழந்தையோட ஒப்பிடுறத ஒருபோதும் செய்யாதுங்க. உங்கள் குழந்தைய யானையாக இருக்கலாம், அடுத்த வீட்டு குழந்தை மீனாக இருக்கலாம். அந்த குழந்தை வேற, உங்கள் குழந்தை வேறங்க. ரெண்டாவதா நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் குழந்தைய சின்ன வயசுல இருந்தே உன்னிப்பாக கவனிச்சுட்டு வாங்கங்க. இயற்கையாக அந்த குழந்தைக்கு அமைய பெற்ற திறமை என்ன, எந்த திறமையை அது தொடர்ச்சியாக செய்யுது, 2 வயசுலையும் செய்யுது, 10 வயசுலையும் செய்யுது, 15 வயசுலையும் செய்யுது அப்படி சொன்னால் அதுதாங்க அந்த குழந்தையோட இயல்பான திறமை, அடிப்படையான சக்தி. அதில் அந்த குழந்தை மேற்படிப்பு எடுக்கிறதுக்கும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுக்கிறதுக்கும் நீங்கள் உதவி செய்கிறது தான் பெற்றோராக நீங்கள் அந்த குழந்தைக்கு செய்கிற மிகப்பெரிய கடமைங்க. 3வது, உங்கள் குழந்தைய மார்க்கை வச்சு தீர்ப்பிடாதுங்க. மார்க்கு வேற, அறிவு வேற. மார்க்குக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. உங்கள் குழந்தைக்கு என்ன அடிப்படையான ஒரு திறன் இருக்கோ அதை ஒட்டி ஒரு அறிவு வகை கண்டிப்பாக இருக்கும். ஒரு குழந்தை உடல் துருதுருப்பாக இருக்குது, நல்லா விளையாடுதுன்னு சொன்னால் அந்த குழந்தை ஒரு விளையாட்டு வீரனாக அல்லது ஒரு நல்ல நடன கலைஞனாக, ஒரு நடிகனாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்படி நம்ம குழந்தைகள்கிட்ட பார்க்குற ஒரு அடிப்படையான திறமை ஒரு அறிவினுடைய வெளிப்பாடுங்க. இந்த அறிவு எத்தனை வகையாக இருக்குது, எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு வீடியோவில் நான் தெளிவாக உங்களுக்கு விளக்கி சொல்லி தருவேங்க. 4வதாக, வீட்டில் உங்கள் குழந்தைக்கு ஒரு சுதந்திரம் கொடுங்கங்க. தன்னை முழுமே அந்த குழந்தை வெளிப்படுத்துறதுக்கான, தனது திறமைகளை அந்த குழந்தை வெளிப்படுத்தி அதை மேம்படுத்துறதுக்கான வாய்ப்பை கொடுங்கங்க. நிறைய பாராட்டுங்கங்க, உற்சாகப்படுத்துங்கங்க, தட்டி கொடுங்கங்க. அப்போ தான் அந்த குழந்தை உண்மையிலே தனக்கிட்ட இருக்கிற சக்தி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். திட்டி அந்த குழந்தைய வளர்த்தீங்கன்னு சொன்னால், இது ஒரு கூண்டில் அடைபட்ட ஒரு கிளி போல, என் வாழ்க்கை இவ்வளவுதான் அப்படி சொல்லி குறுகிய கண்ணோட்டத்தோடையே தனது வாழ்க்கையை பார்க்க தொடங்கிடும். சராசரியாக படித்து சராசரியான ஆளாகவே மாற ஆரம்பிச்சிடுங்க. கடைசியாக உங்கள் குழந்தைகள் பள்ளிக்கூடத்துல இருந்து வரும்போது அந்த குழந்தைகளோட பேசுங்க. பள்ளிக்கூடம் எப்படிடா போச்சுது அப்படி சொல்லி கேளுங்கங்க. இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள் பெரும்பாலும் ஒரு டிப்ரெஷன் ஃபேக்டரி போலவே மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத உளவியலாளர்கள் அக்கறையாக கவனித்து சொல்கிறாங்கங்க. ஆக அந்த பள்ளிக்கூடம் முடிஞ்சு வரும்போது 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஒரு இடத்துல இருந்து வரும்போது அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் எவ்வளவு செவி கொடுக்கணும். பள்ளிக்கூடத்தில் மகிழ்ச்சியாக இருந்தியாடா கண்ணா, எல்லாம் நல்லா போச்சுதாடா, ஏதாவது மனசு கஷ்டமாக இருக்குதாடா, இப்படி சொல்லி செவி கொடுக்குற பெற்றோராக நீங்கள் இருக்கணுங்க. பள்ளிக்கூடம் முடிஞ்சோடனே வீட்லேயும் படி, ஹோம்ஒர்க்கு செய் அப்படி சொல்லி அந்த குழந்தைகளுடைய உணர்வை புரிஞ்சிக்காமலே நம்ம அந்த குழந்தைகளை போட்டு படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைகள் முரண்டு பிடிக்கிறதுங்க. நம்ம சொல்கிறத கேட்காம இருக்கிறது, எதிர்த்து பேசுறது, கீழ்ப்படியாமல் இருக்கிறது, ஒரு தன் ஒழுக்கம் இல்லாமல் வளர்றது. ஆக பள்ளிக்கூடங்களில் நம்ம குழந்தைகள் சரியாக பராமரிக்கப்படலை, நிறைய அழுத்தத்துக்கு உள்ளாகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சு அந்த குழந்தைகளோட பக்குவமாக பேசுனீங்கன்னா, நிறைய அன்பு கொடுத்தீங்கன்னு சொன்னால்
குழந்தை எதிர்காலத்தில் சிறந்த ஒரு குழந்தையா தனது திறமையில வளர்ற குழந்தையா இருக்காங்க. அல்லது ஊர் உலகத்தில் செய்கிற மாதிரி காலைல 3 மணிக்கே டியூஷன் அனுப்பி 10 மணி வரை அந்த குழந்தைய போட்டு பெண்ட் எடுத்தீங்கன்னு சொன்னால் மன அழுத்தம் நிச்சயங்க. ஆக பள்ளிக்கூட பருவத்திலேயே ஒரு குழந்தை தேர்வில் தோற்றதை தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணுது அப்படி சொன்னால், மனம் உடைஞ்சு போகுதுன்னு சொன்னால் தப்பு யார் மேலேங்க? சிஸ்டம் மேலே. அந்த சிஸ்டத்தினுடைய கொடூர முகத்தை புரிஞ்சிக்காம அந்த குழந்தைகளை திட்டி அடித்து அந்த குழந்தைகளை கஷ்டப்படுத்துகிற பெற்றோர்கள் மேலேங்க. ஆக இந்த அனிமல் ஸ்கூல் அப்படிங்கிற இந்த கதை ஒரு கதை இல்லைங்க, ஒரு வார்னிங். எல்லா குழந்தைகளையும் ஒரே மாதிரி மாற்ற நினைச்சிங்கன்னு சொன்னால் எந்த குழந்தையும் நம்ம உருப்படியாக உருவாக்கி எடுக்க முடியாது. எல்லா குழந்தைகளையும் இழந்துடுவோம். எந்த குழந்தைக்கும் தனித்தன்மை இருக்காது. எல்லாம் ஒரு ரோபோ போல வளர ஆரம்பிக்கும். ஒரு குறிப்பிட்ட பார்வையோடு தான் பார்க்கும். இயற்கையாக கடவுளாக கொடுத்த அந்த திறமையை தனக்குள்ளேயே புதைச்சி வருந்திக்கிட்டே இருக்கும் காலத்துக்கும். ஆக உங்கள் குழந்தைய மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாதுங்க. உங்கள் குழந்தைய புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. என் குழந்தைக்கு என்னெல்லாம் நல்லா வரும், என் குழந்தைக்கு எதெல்லாம் நல்லா வராது. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னாலே உங்கள் குழந்தையோட மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகங்க. ஆக இந்த வீடியோ உங்களுடைய மனசை திறந்ததுன்னு சொன்னால் உங்கள் குழந்தையுடைய வாழ்க்கை காப்பாற்றப்பட்டதுன்னு அர்த்தம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னு சொன்னால் மற்ற பெற்றோருக்கும் அனுப்பி கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவிலே விரைவிலே சந்திப்போம். நன்றி.